18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? மும்மாரி மழை பெஞ்சு மேட்டூர் அணையும் நிறைஞ்சு ஒரு வழியா குறித்த நேரத்தில் மேட்டூர் அணையும் திறந்தாச்சு. அப்புறம் என்ன ஒரே ஜாலி தான் அப்படின்னு அறுவடை பணிகளுக்காக தயாராகிட்டு இருக்காங்க டெல்டா மாவட்ட விவசாயிகள். இப்போ என்னடா விஷயம்னு கேட்டீங்கன்னா, கல்லணையை திறந்து வச்சிருக்கிறார் முதலமைச்சர். ஏப்பா நாங்க ஏறாத மரமா, நாங்க பார்க்காத கல்லா அப்படின்னு பனைமரத்து மேல ஏறி கல் இறக்கியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இறக்கி முடிச்ச கல்லை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவரும் குடிச்சுவிட்டு அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கல் இருக்குல்ல, கல் இந்த பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லா ஸ்டேட்லையும் இருக்குதுப்பா, ஆனா இங்க மட்டும் ஏன் இல்லை அப்படின்றத அவரே சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, புதுச்சேரியில இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. ஒரு வழியா நிகழ்ச்சி நடத்தி முடிச்சாச்சு. அப்புறம் நிகழ்ச்சி நடத்த உறுதுணையா இருந்தா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீங்கெல்லாம் இல்லைனா என்ன ஆவனே தெரியாது அப்படின்னு சொன்னவர் அடுத்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார். என்னன்னா, ஜேஇ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவியை கூப்பிட்டு 2 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்துருக்கா. அப்படி பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா, பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை, வெறும் கேண்டில் லைட். அந்த லைட்லேயே இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, கண்டிப்பாக ஆவீங்க. பரிசெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை மேற்கொள் காட்டி மாணவி பேசியிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு படிச்சேன்றது எல்லாருமே பார்த்தீங்க. எந்த குடும்பத்திலிருந்து எப்படி படித்தேன் அப்படின்றது நீங்களாம் பார்த்துருக்கீங்க. நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ சார் என் கூடையே இருக்காரு, பக்கத்தில் இருக்காரு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. நீங்களே என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான், அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஆனாலும் பாருங்க, இந்த மதர்ஸ் டேக்கெலாம் ஏகப்பட்ட ஸ்டேட்டஸ் இருக்கும், அந்த அளவுக்கு இந்த ஃபாதர்ஸ் டேக்கு இருக்கா அப்படின்னா ஒரு சந்தேகம் தான். சரி, அதை விடுங்க. இப்போ எதுக்குப்பா அதை சொல்ல வரேன்னா, ஃபாதர்ஸ் டேக்காக விக்னேஷ் சிவன் அவங்க குழந்தைங்களோட ஒரு கியூட்டான போஸ்டர் போட்டிருக்கிறார். பாப்போமா? ஏய், என்ன பேச விடுறா. நான் பேசணும், நீ கேட்கணும். நான் பேசணும், நீ கேட்கணும். மிஸ்டர் வீர், சொன்ன பேச்ச கேளுங்க. இந்த கட்டை வச்சுக்கிட்டு நான் மாதம் ஃபுல்லாக உட்காந்து திங்கலாம், ஒரு கடைக்காக போய் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம். ஆனால் அது எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கொடைக்கானலில் 500 ரூபா கட்டை அப்படியே நைஸாக உருவி ஒரு பேப்பராக பிச்சு எரிஞ்சிருக்கு குறைக்கு.
இந்த மேய்ச்சலுக்கு போற மாடு அடிக்கடி விபத்துல சிக்கிறது அண்மை காலமா அதிகரிச்சிருக்கு. இப்ப திருவாரூர் பக்கத்துல அப்படிதான் மேய்ச்சலுக்கு போன மாடு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு பாத்துங்க. தகவல் அறிஞ்சு தீயணைப்பு துறையெல்லாம் வந்து மீட்டு இருக்கிறாங்க. அதை பாரப்பா திருணுன்னு ஆகிப்போச்சு. அதுக்கு எத்தனை நாளைக்கு தான் வெவ்வேறு வாகனத்தை கொண்டு போகிறது? சரி, காரை கொண்டு போய் லக்ஸரியாக திருடிட்டு வருவான் அப்படின்னு ஒரு கும்பல் கோழி திருட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியெல்லாம் வெளியாக இருக்குது. கொஞ்சம் சூதானமாக இருந்துக்க மக்கள்லாம். ஈரோட்டில் இப்படி கோழியை திருடுறாங்கடா. புதுச்சேரி பக்கம் வேற ஒரு சம்பவம். அங்கே என்ன டூரிஸ்ட் பிளேஸ், பைக் ரைடர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. இதில் நமக்கு எந்த பைக்கு நல்ல பைக்கு அப்படின்னு காஸ்ட்லி பைக்காக செலக்ட் பண்ணி திருடிட்டு இருக்கிறாங்க. மாட்டிக்கிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் இது போன்ற காட்சியெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஹைட்டுக்கு எப்படி போயிருக்கோம், எங்கேருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டவுட்டு இன்றைக்கி எனக்கு வந்துருச்சு. அப்படி என்னப்பா சம்பவம்னு கேட்டிங்கன்னா, கடலூர் பக்கம் ஏசிக்குள்ளே சாரப்பாம்புறதுக்கு பார்த்துங்க. ஏசி வச்சுருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்பப்போ பராமரிக்கிறது நல்லது. இந்த கர்நாடகா பக்கம் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இந்த மங்களூர் பக்கம் மழையில் என்ன ஆச்சுன்னா சுற்றுச்சூர் ஒன்று இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த காட்சி வெளியாக இருக்குது. கொஞ்சம் சூதானமாக இருந்துங்க. வீட்டு பக்கத்தில் பழமையான செவுறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே ஏறாதீங்க. அடுத்து உத்தரப்பிரதேச பக்கம் ஒரு விபத்து பார்த்துங்க. மரக்கட்டையிலலாம் ஏற்றிக்கிட்டு லாரி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. சென்டர் மீடியனில் கட்டுப்பாட்டை இழந்து மோதி பயங்கரமாக விபத்துக்குள்ளாக இருக்குது. நல்ல வழியாக ஓட்டுநர் தப்பிச்சிட்டார். நெல்லை பக்கம் சமீபமாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. கார் என்னப்பா காரு, நாங்கள் உள்ளேயும் உட்காந்து போவோம், மேலேயும் உட்காந்துட்டு போவோம், தொங்கிட்டு போவோம் அப்படின்னு ஆபத்தான முறையில் இளைஞர்கள் சிலர் பயணம் பண்ணாங்க. வீடியோலாம் பயங்கரமாக வைரல் ஆச்சு. இப்போ என்னப்பா அதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மணப்பாறை பக்கம் ஒரு விபத்து பார்த்துங்க. இந்த தக்காளிலாம் லோடு ஏற்றிக்கிட்டு ஒரு மினி டெம்போன்னு போயிட்டு இருந்திருக்கு. கட்டுப்பாட்டை எழுந்து விபத்துக்குள்ளானதில் தக்காளிலாம் ரோடு ஃபுல்லாக அப்படியே சிதறி கிடக்கு.
வாழ்க்கைனாலே கொண்டாட்டம் தானே, எல்லா நாளையும் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன கொண்டாட்டம்னா ஃபாதர்ஸ் டே. நிச்சயமா நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பீங்க. மக்கள்கிட்ட ஒரு கருத்தையும் கேட்டுருக்கிறோம். என்னன்னா, அப்பான்னா எவ்வளவு பிடிக்கும், அப்பாவை ஏன் கொண்டாடணும், அப்பா கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? அப்பானாவே ஸ்பெஷல் தான். அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பா தான். அப்பானா யாருக்கும் பிடிக்காம இருக்காது, அதுவும் பெண்களுக்கு அப்பானா பிடிக்காம இருக்காது. இந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு பேராயுதம்னாக்கா அது அப்பா. ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அப்பா பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எங்க அப்பா எனக்கு ஹீரோ. எங்க அப்பாட்ட அன்பை தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாங்க. நல்லது கெட்டது எதுன்னு அவங்க தான் சொல்லி தருவாங்க. எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதில் மெயினாக நான் கற்றுக்கிட்டது என்னென்னா சிக்கனம். அப்பா இல்லாத எனக்கு ஒரு சின்ன இழப்பு. அவர் தான் என்னை வந்து ஆர்மியில் சேர்த்து விட்டார். அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். வியாபாரத்தில் வந்து தொழிலில் ஒழுக்கர் கொண்டா எந்த சூழ்நிலையும் இட குறையா போடக்கூடாது, நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லுவார். வெளில காட்டிய மாட்டாங்க, வெளில காட்டிய முடியாத ஒரு பாசத்தை வச்சுக்கிட்டு, ஆனால் அவங்க கஷ்டத்தையும் நம்மள்ட்ட காட்டிய மாட்டாங்க. வரப்ப நிறைய பேர் நிறைய விமர்சனத்தை வைக்கிறாங்க என் மேல. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு பேரம் பேச தெரியல, என்னத்த பண்றது போக அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா, துணை முதலமைச்சர் பதவியை கேட்க வேண்டியதானன்றாங்க. நாங்க முதலமைச்சர் பதவிக்கே கவலைப்பட்டதில்லை, அப்புறம் எங்க துணை முதலமைச்சர் பதவின்னு சொன்னவர் அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிரதமர் பதவி அதுதான் உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பேரம் பேச தெரியல, பிளாக்மெயில் பண்ண தெரியல, துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார். முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல, துணை முதலமைச்சர் பதவி. எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார். அதுதான் அதிகாரம் உள்ள பதவி. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான், விளைவோக மாட்டான். இப்போ நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டேன். யார்கிட்ட கேட்டேன்? அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதா பெரிய விஷயமா? அப்பா இங்க பாருங்க, என் மேல கோவம்லாம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்கய்யா, தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன். மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், அது ஒரு மகனுடைய கடமையும் கூட. மன்னிப்பு கேட்டவர் அடுத்து என்ன சொல்றாருடா, இங்க பாருங்க ஐயாவுக்கு பிபி சுகர்லாம் இருக்கு, ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு என்னத்தை பண்ணணும்னு சொல்லுங்க, டக்கு டக்கு டக்குன்னு பண்ற ஒரு மகனா ஒரு கட்சியின் தலைவரா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போகணும். ஒரு பக்கம் இவர் ஏகப்பட்ட விஷயத்தை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அதாவது ஒரு நபர் என் பக்கத்திலே இருப்பார், அவரை காணும், அவரை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா 100 ரூபா பரிசு அப்படின்லாம் அறிவிப்புலாம் வெளியிட்டாக்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பொதுச் செயலாளர் தான், அதாவது நாங்கள் தான் கட்சி, நாங்கள் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் பொதுச் செயலாளர் தாங்க இருக்கிறேன், பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். சட்டப்படி செல்லுமா? சட்டப்படி செல்லாதுன்றதுலாம் இல்லை, நீங்க முடிவு பண்றது இல்லை. நாங்கள் தான் கட்சி. எங்க அப்பா அவர் நான் போய் என்னத்த நடவடிக்கை பார்க்கறது? தந்தை என் தந்தை அவர் விளையாட்டு சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க போல. கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். எனக்கு பல ஆண்டுகளாக வந்து கட்சியில இருந்துட்டு திடீர்னு உங்களை பொதுச்செயலாளர் நீக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியாது, எனக்கு தெரியாது, அவர்களே கேட்கணும். தொடர்ந்து செயல்படுவீங்களா? நான் இங்க பொதுச் செயலாளருங்க, அன்புமணி தலைமையின் கீழ் நான் பொதுச் செயலாளர். இது எப்படி விவசாயிகளுக்கெல்லாம் மண்புழு ஃப்ரெண்டோ, அதுபோல கடல்வாழ் உயிரினங்களுக்கெல்லாம் ஆமை பயங்கர ஃப்ரெண்டு பார்த்துங்க, அது அவ்வளோ முக்கியம். இப்போ என்னப்பா விஷயம்னா, ஒரு ஆமை 135வது வருஷத்துல ஹாப்பி ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்குது. எங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கால.
அப்புறம் அப்படியே பொலிவியா பக்கம் போனோம் பார்த்துங்க. அங்கே என்னப்பா விசேஷம் அப்படின்னா, பாரம்பரிய கலைஞர்கள்லாம் அவங்க ட்ரெஸ்லாம் போட்டு பயங்கரமான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.